ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வந்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளது. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றியவர் தாங்கள். எங்களுக்கு நன்மை தீமைகளின் உண்மையான அர்த்தத்தை உணர்த்தியவர் தாங்கள். எங்களுக்குள் நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் நிறுவி அதன் மூலம் எங்களை உணர்த்தியமைக்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, தங்களின் பொற்பாதங்களை எங்களின் இதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை அனுதினமும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கும் அதன் ஆழத்தை அடைந்து ஆனந்த உணர்வை நாங்கள் உணர்வதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள். நமது கவனம் தொடர்ந்து சகஸ்ராராவிலேயே வைத்திருந்து சகஸ்ராராவிலிருந்து நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். கவனம் நம்முடைய சகஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माता
निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே பூமி மாதா, எங்களின் சகோதர சகோதரிகளை தேடுகையில் எங்களுக்கான பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தயவு செய்து தந்தருளுங்கள். எங்களுக்குள் சமநிலையையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடநாடிக்கு கொண்டு வருவோம்.
தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறைகளையும், தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் எங்களின் இடா நாடியில் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தாங்களே முழுமையானவர், பிரபஞ்சத்தின் ஆனந்தத்தை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். ஸ்ரீ மகா காளியாக இருக்கும் தாங்களே தெய்வீகத்தின் பேரின்பத்தின் வடிவமாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றுபவராவீர். மங்களகரத்தை நிலைநிறுத்துபவரான தாங்கள் எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை நிலைநிறுத்துபவராவீர். எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளை அகற்றிவிட்டு எங்களுள் தூய்மையான ஞானத்தையும் நல்லொழுக்கத்தையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். யோகாவின் தெய்வமாக விளங்கும் தாங்கள் எங்களை எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் வைத்திருப்பவராவீர். தாயே, நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலையானது எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் நாங்கள் தியானத்தில் இருக்க தயவு செய்து அனுமதி தாருங்கள் அம்மா. கவனத்தை நமது இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறைகளையும், தோஷங்களையும் தயவு செய்து ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் எங்களின் பிங்களா நாடியில் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தாங்களே எங்களுக்கான தூய அறிவை தந்து தெய்வீகத்தை உணர வைத்தவராவீர். அதன் மூலம் எங்களின் உண்மையையும் பொய்மையையும் எங்களுள் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு நாங்கள் உண்மை நிலையிலிருந்து எங்களின் செயல்களை செய்வதற்கு வழிகாட்டுபவரும் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து
அனைத்து அறியாமைகளையும் அகற்றியவர் தாங்களாவீர். ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ சிவன், ஸ்ரீ விஷ்ணு ஆகிய அனைத்து தெய்வங்களும் தங்களுள் அடக்கமாக இருப்பவராவீர். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. நாங்கள் ஏதும் செய்யவில்லை. எங்களுக்கு எதுவும் தெரியாது. தங்கள் அன்பால் நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்கிறோம் என்ற அந்த அறிவு திறனும் தங்களால் ஒளியூட்டப்பட்டிருக்கிறது. தாயி, நாங்கள் எங்களின் பிங்களா நாடியில் உணர்கின்ற இந்த அமைதி நிலையை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிகழ்காலத்தில் நாங்கள் தியானிப்பதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள் அம்மா. கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகா விஷ்ணுவாகவும் எங்களின் மைய நாடியில் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. பரிணாமத்தின் சக்தியும் தாங்களாவே, தியானத்தின் சக்தியுமாக விளங்கும் தாங்கள் செயல்களின் சக்தியை அளிப்பவர் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் தெய்வீக அறிவை உணர்த்தி அதன் மூலம் எங்களுக்கான முழுமையான விழிப்புணர்வை அளித்தவர் தாங்களாவீர். எங்களுக்குள் சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை நிலைநிறுத்துபவரும் தாங்களாவீர். தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் இடா நாடியும் பிங்களா நாடியும் இணைந்த இந்த சுழுமுனை நாடியில் அமைதியை உணர்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருந்து தியானம் செய்வதற்கும் அந்த தியானத்தின் மூலமாக இறை ஆனந்தத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. அனைத்தையும் தங்களால் மட்டுமே செய்ய இயலும். கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ கணேசரின் சொரூபத்தில் எங்களின் மூலாதாரத்தில் அமர்ந்திருக்கும் எங்களின் தெய்வீக அன்னையான தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். ஓம்காரமாக விளங்கும் தாங்கள் வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறீர்கள். எங்களின் பாதுகாப்புக்கு ஆதாரமாக விளங்கும் தாங்கள் எங்களுக்கான மங்களத்தையும் ஞானத்தையும் அளிப்பவராவீர். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றிவிட்டு எங்களின் ஆத்ம விழிப்புணர்வை எங்களுள் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். திருப்தியை நிலைநிறுத்துபவரான தாங்கள் எங்களின் குண்டலினி மாதா மேலே எழும்புவதற்கு அனுமதி அளிப்பவர் தாங்களாவீர். சகஜ யோகத்தின் கூட்டுத்தன்மையின் அடித்தளமாக விளங்கும் தாங்கள் தர்மத்தின் அதிபதியாவீர். சகஜ யோகாவின் நேர்மையாவீர். சகஜ யோகிகளின் மூத்த சகோதரராக விளங்கும் தாங்கள் எங்களுள் கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலைநிறுத்துபவராவீர். அதன் மூலம் தங்களை வெளிப்படுத்துபவரும் தாங்களாவீர். நாங்கள் தங்களின் முழுமையான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக எங்களை மாற்றி அமைப்பவரும் தாங்களாவீர். தாய், எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுள் ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவமும் நிலைநிறுத்துவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனத்தை நமது மூலாதாரில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात्
त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वं इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्री
वरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக எங்களின் நாபி சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் தரிசனம் செய்வதோடு தங்களின் அந்த முழுமையை நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். எங்களின் பக்தியுடன் கூடிய வணக்கத்தை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். உள்ளார்ந்த ஆன்மீகத்தை நிலைநிறுத்துபவரான தாங்கள் அன்பானவர், விவேகமானவர், நற்குணத்தையும் பொறுமையையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். முழுமையான திருப்தியை அளித்து கருணையை உணர்த்தி உண்மை, நேர்மை, பக்தி, மரியாதை என்ற அனைத்தையும் எங்களுள் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். நிரந்தரமானவராக விளங்கும் தாங்கள் பெருந்தன்மையை எங்களுள் நிலைநிறுத்தி எங்களின் குரு தத்துவத்தையும் எங்களுக்கு உணர்த்தி எங்களை மேன்மையானவராக திகழ்வதற்கும் நம்பிக்கை உடையவர்களாக திகழ்வதற்கும் அருள் புரிபவர் தாங்களாவே. எங்களுள் எங்களின் ஆத்மாவை நிலைநிறுத்தி எங்களின் செயல்களுக்குரிய வழிகாட்டுதலை காட்டுபவரும் தாங்களாவீர். தாயி, இந்த அனைத்து குணங்களையும் நாங்கள் முழுமையாக பெறுவதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் மாயைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் பரிபூரணமான இறை ஆனந்தத்தை உணர்வதற்கும் அதில் நாங்கள் நிலைத்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனத்தை நமது நாபி சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே,
ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் சொரூபமாக எங்களின் விசுத்தி சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. எங்களுக்குள் நம்பிக்கையின் சக்தியை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். பாகுபாடு அறியும் சக்தியை வழங்கி எங்களுள் பற்றின்மை சக்தியை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். எங்களுக்குள் முடிவெடுக்கும் சக்தியில் சரியும் தவறும் என்ற பகுத்தறியும் திறனை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். எண்ணங்களற்ற விழிப்புணர்வை விரிவுபடுத்துவதற்கான சக்தியையும் தாங்களே அளிக்கிறீர்கள். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி அதன் மூலம் தர்மத்தையும் எங்களுள் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். அதர்மத்தை அழிப்பவரான தாங்கள் கோபம், வெறுப்பு, ஆணவம் போன்ற அனைத்தையும் அடக்கி எங்களுள் தூய ஆத்மாவின் நிலைப்பாட்டை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். எங்களின் ஐம்புலன்களின் தேரை இயக்குபவரான தாங்கள் எங்களுள் எங்களின் முழுமையை உணர வைப்பவர் தாங்களாவீர். தாயே, நாங்கள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் இருப்பதற்கும் முழுமையின் ஆனந்தத்தை உணர்ந்தவர்களாக இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். இந்த கூற்றை நாங்கள் கூறும் பொழுது அவை இதயத்திலிருந்து வருபவைகளாக தயவு செய்து மாற்றுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து கோபங்களையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மமகாரத்தையும் அகங்காரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர இந்த மனமோ புத்தியோ பெயரோ அல்ல. நாங்கள் தூய ஆத்மாதான். தயவு செய்து எங்களின் மன்னித்தல் குணத்தை மேம்படுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
மெதுவாக நமது கவனம் நம்முடைய பின் ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தங்கள் அருளால் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளும் அகற்றப்படட்டும். எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். மந்திரம். ஸ்ரீ மகா கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய பின் ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய சகஸ்ராரம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே ஸ்ரீ நிர்விசார நிலைக்கு கொண்டு வருவோம். நிர்விசார நிலையிலிருந்து சற்று மேலே நிர்விகல்பா நிலைக்கு கொண்டு செல்லுவோம். நமது கவனம் சகஸ்ராராவிலிருந்து மேலே செல்வதற்கு அன்னையின் அருளாசி மிகவும் முக்கியம். நமது நம்பிக்கையும் நம்முடைய பக்தியும் நம்முடைய சரணாகதியும் நம்மளை எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற நிலைக்கு கொண்டு செல்லும். எவ்வித எண்ணங்களும் நமக்குள் தோன்ற வேண்டாம். அமைதியை நாம் உணர்வோம். குண்டலினி தாய் இயல்பாக நம்மளை தன்னிச்சையாக கொண்டு செல்லுவார். நாம் எவ்வித கடும் முயற்சியும் பண்ண வேண்டாம். எண்ணங்கள் தொடர்ந்து தோன்றினால் அன்னையிடம் முழுமையாக சமர்ப்பித்து விடுங்கள். நமது தியானத்தினுள் நாம் ஆழமாக செல்வதற்கும் அன்னையின் அருளாசி மட்டுமே காரணமாக இருக்கும். நம்மால் நமது எண்ணங்களை கட்டுப்படுத்தி தியானத்தின் ஆழத்தினுள் செல்ல இயலாது. அன்னையின் அன்பு மட்டுமே காரணமாக இருக்கும். மந்திரம். ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. உங்களுக்கும் அன்னைக்கும் இடையில் வேறு எவரும் இல்லை. நீங்கள் இருவர் மட்டுமே. ஆதலால் அந்த சந்தேகமற்ற ஆழமான தியான நிலைக்கு செல்வதற்கு ஒவ்வொருவரும் அன்னையிடம் பிரார்த்தனை செய்து அந்த நிலையை நமது தியானத்தின் மூலமாக அடைவோம். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். I bow to all the seekers of truth. At the very outset, we have to know that truth is what it is. We cannot change it, we cannot transform it. Unfortunately, we cannot also know it at human awareness. Whatever they have told you about this mechanism within us, and whatever I am going to tell you about yourself, you have to treat it like a hypothesis, and you have to keep your mind open like a scientist. If it is proved, then as honest people, I hope you'll recognize it. This instrument definitely lies within us. We are not aware of it. Of course, in the medical science, they have talked about the plexuses at different levels of our spinal cord, and also in the brain, they have talked about the crossing of the optic chiasma. Above that is the limbic area, which we call as the 1000 petal lotus. In the Bible, it is described that I will appear before you like tongues of flames. These tongues of flames are like petals, beautifully colored. As you see here, there are different colors to every set. And they are extremely soothing to look at. They look like flames, but they don't burn, they soothe you. As it is now, we have to understand that there is a fundamental truth about yourself. And that is, you are not this body, this mind, this ego, these conditionings, this intelligence, emotions, but you are the spirit. So you have to rise to the level of selfhood. As every scripture has said, that you have to be born again. In Sanskrit language, a realized soul is called as Dvijaha, meaning twice born. And also a bird is called as Dvijaha, again meaning the twice born. So first a bird is born as an egg, a closed personality, and when it develops and matures, then a bird is born out of the same egg. The same idea they have used about human beings, that first we are human beings, where these two institutions, as you see, are covered. But after realization, when this residual power of Kundalini rises and pierces through your optic chiasma, which is called as Agya Chakra, then these two institutions are sucked in, and ultimately it passes through your fontanelle bone area. The second truth is that this whole cosmos is completely covered with the divine love, the power of God's love.
We do not know about it. We are not aware of it, though we have heard about it. Every scripture has described it. This all-pervading power of God's love is the one we have never felt, but you can see the living work. See the beautiful flowers you have here and the beautiful leaves to match them. How they have come from Mother Earth. We take everything for granted. Such beautiful things are done by nature. Even ourselves, see our heart pulsates without we doing anything about it. Look at our eyes. They are beautiful cameras, and the brain is a beautiful computer. Who has made this? Then we have evolved from amoeba to human stage. Who has done that? We do not even think. We take it for granted, whatever has come to us from this all-pervading divine power which does all the living work. This power is the one which has evolved us to the human level. And the reflection of the same power is this Kundalini within us, which has to rise like a primule in a seed. It has to sprout, and once it is done, you get connected to this all-pervading power. Like this instrument is here, and unless and until it is connected to the mains, it has no meaning. In the same way, we have no meaning, our life has no meaning till we are connected to the mains. That's the reason that all the problems like ecological problems, political problems, economic problems, family problems, I mean all human problems are created by human beings. So we have missed out somewhere, and we haven't got the absolute truth with us. That's why we are quarreling. If you knew the absolute truth, there's no question of quarreling. So we have missed out somewhere. Even in science, when we start developing something, we have seen that it boomerangs. Like we have got atomic bomb, hydrogen bomb, oxygen bomb. It's created like devil sitting on our heads any time. We all could be finished. In any walk of life, when we use our mental processes, it is in a linear way. After some time, it loses its power and boomerangs. And that's how we find in every enterprise we take up, there is some after effect of that. So we do not know how far to go, but the nature knows. The nature knows how far the tree is going to grow, how far a bush is going to grow, and how far the grass is going to grow. But we don't know. And we have got the freedom to choose whichever way we want to go. If we want to go to hell, we can go. If we want to go to heaven, we can go. So now it is wise for us to think that where have we missed? People I know who are very deft in scriptures, whether it is Christian or it is Islamic or it is Hindu, any scripture. Anyone who belongs to all these different religions can commit any crime. There is no control, there is no understanding. Just recently you have heard about the 1,000 people at least were killed, these Azerbaijans, by Christians. Can you imagine Christians doing that? In the same way, the Muslims have done it, even the Hindus, those who believe that there is spirit in every person. Then how can they have caste system? How can they look down upon some people who belong to lower caste and higher caste? So they all have missed some point. Mostly they have become either power oriented or money oriented. None of them seem to be spirit oriented. And so the whole effort is in a wrong direction. And that's how I think we have missed the point
where we had to go through the absorption of these religions. We have not been able to absorb. It has not become an innate experience within us. It has to be a very innate experience within our being, which is not, which is outside. Today we are reading some book, some scripture, and tomorrow we can go and do anything which is sinful, which is wrong, which is destructive. So what is the matter? Why it has happened? Because the power of absorption can only come when you become the spirit. Spirit is the light. When it enters into your attention, then you absorb religion which is innate within you. Because religion is not outside, it is within. As Christ has said, that the kingdom of God is within yourself. Now this religion within us, which is enlightened by the Spirit, is like our valency. Carbon has 4 valencies, while human beings have 10 valencies. And when these 10 valencies are enlightened within us, then we don't have to worry about reading something or getting some sort of a punishment for something. We automatically, spontaneously become righteous. And the righteousness starts manifesting itself. But apart from that, the attention which is being enlightened by the Spirit becomes extremely dynamic. Now see, you have seen these Australians singing Indian songs and Sanskrit songs and Marathi. I must say Marathi is one of the most difficult languages to think of, but worse is Sanskrit. From childhood, Indians are not allowed to eat betel nut because they think they can't pronounce these tongue twisters. Imagine these Australians singing so beautifully that from outside nobody can know who is singing. It looks like some Indians are singing this song. And the same vice versa, Indians sing also English songs very well. How they have learned? English were ruling us for 300 years. They couldn't pronounce one sentence in ordinary Hindi language. We had to work out with them some sort of a thing, like they wanted to know, please close the door. So how to say? They can't say that in Hindi language. So we used to say, all right, say, there was a cold day. Then they would say there was a cold day, meaning it said that there was a cold day in Hindi. It was such a terrible situation to teach them even one sentence of English, while how these children are playing so well. They become so dynamic. There are many artists in India who came to Sahaja Yoga and have become world famous. Otherwise also, even in Australia, we have some painters and artists who have become very famous after coming to Sahaja Yoga. Because the attention becomes very concentrated and deep. Into any subject you enter it, you get the deftness of it. You become the master of it. Any subject you want to do it. And that's how we have people who have done very well, even materially in Sahaja Yoga. But at the same time, Spirit is the witness of the whole play. But when it comes into the attention, we also become the witness. We see everything as a drama, as a play. Today, while coming to your city, we lost our way 3 times. And they were saying that, I don't know when we are going to reach. I said, don't worry. We are supposed to go there, accept it. We are supposed to go to all these places. That's why we went there. And we'll be there in time. You shouldn't worry about that. So, it is a kind of a witness. And really we saw some beautiful things because we were lost, which normally we would never have seen. When you become the witness, to you, the whole thing is just a play and you are not involved into it. The state that is achieved through self-realization is first, as we call it,
is thoughtless awareness. The other day, many people asked us whether we go on thinking, how are we going to meditate? I said, you are not to meditate. You are in meditation. How? Because when this Kundalini passes through this center of Agya, then it sucks in the thought process. For example, the thoughts are coming either from the future or from the past. If I say now, you stand in your present, you cannot. We don't know the present. Either is the future we are thinking about or we are thinking about the past. And we are jumping on the cusp of these thoughts all the time from one to another. Some people really go mad. In Switzerland, one doctor told me, you cut my throat, do what you like, but stop my thinking. So sometimes this bombardment is too much. But when this Kundalini rises, what she does, these thoughts which rise and fall and rise and fall, there's a space in between. And she stops us at that space, which is the present and is the silence. It's the silence within us. Gradually it starts increasing and we develop that state of thoughtless awareness when our spirituality starts growing. Higher than that state, when the Kundalini crosses through your fontanelle bone area and your connection is well established. Because the Kundalini comes down, if you are sick, you have liver problem, it comes down, cures you, again goes up, then you have problems, it goes on up and down, like a yo-yo, and then ultimately it has to fix itself. Once it is fixed, then you reach a state which we call as doubtless awareness, nirvikalpa samadhi. At that state, you develop all the powers of a realized soul. To say that I am twice born, I am born again, is just another brand to put on your head. Whether you put the brand of a Christian, Hindu, Muslim, it's just a brand. It has nothing to do with it. And for that, to make it reality, once you are a realized soul, automatically you understand that you are that. There's no doubt about it. You are a Christian, you are a Muslim, you are a Hindu at the same time. Because all the essences of these religions are the same. We fight because we don't know the absolute problem. How can all these religions be born in an absurd way that this fights that and that fights that? How can it be? If it is one God, if it is divinity, how can it be? Logically it cannot be. So these are all the flowers, these incarnations and prophets who started religions and religions are all the flowers on the tree of life at different times, of course, and they had to do different types of work. But they are born on the same tree. While we have plucked the flowers fighting, this is mine, they are dead flowers. We are fighting with the dead flowers, and that's why we have fundamentalism. This is the biggest problem now the world has to face is fundamentalism. Some are very sophisticated fundamentalists and some are very open, exposed fundamentalists. But they are fundamentalists because they cannot see the good points of another religion. They think they are the best, but they are not. You can see in their lives they are just like anybody else. And when people cling on to some dogmas or some sort of a clan like that, it's an impossible situation because they are so much mesmerized with the idea that they do not think of their benevolence. I just ask my child, your father did the same, his father did the same. You are doing the same. Now, what is the gain? What did you achieve? As a result of self-realization, it's not a brand, but you get the powers. The first power, you get that you can feel this all-pervading power on your fingertips. Then on your hand it starts. This movement
has a sort of a computer quality that you can find out what's wrong with you, with your centers. As shown here, you will see this is 1, these are 5, 6 and 7 centers on the left, in the same way on the right hand. These centers relate to the power of our desire, we can say, to the left side, to our subconscious and collective subconscious, to our past. And these centers relate to our physical and to our mental being, to our future and to the futuristic ideas. So we can feel it on our fingertips. As you say, you should have knowledge on your fingertips. So you really get the knowledge on your fingertips. And you start feeling what's wrong with you. Also you can feel what's wrong with anyone, because you develop a new consciousness, a new power of collective consciousness. Who is the other? When a drop becomes the ocean, when the microcosm becomes the macrocosm, then who is the other? You can feel another person on your fingertips. Only thing you have to know how to improve, to correct and heal these centers which are in jeopardy, who are in trouble. So we start talking in the language of centers. We don't say something wrong with you, you are egoistical. No, we say your agya is catching. And a person who is suffering himself will come and say, he'll not feel shy. He'll say, Mother, my agya is catching, means I am very egoistical. Nobody would say like that to anyone, never confess. But it gives you a headache. So he says, all right, better correct it, Mother, I have got a headache with this agya. It becomes an innate feeling and innate religion within yourself. So nobody has to tell you. Because in the light of the Spirit becomes your master, so you become your own master. It can guide you. It shows you the way. And you don't know, you go to the eternity. How far you will grow into it, one can't say. But I have seen people, now as they have told me, we are working in 62 countries. I haven't visited all of them. And also, I know of at least 52 countries who always come to India. We have a seminar of these people who come down. It's very surprising, such beautiful, angelic people there. There's no question of quarrel, fights. There's no question of lust. Somebody's wife running with somebody, somebody's husband running with somebody, flirting with someone. Nothing of the kind. Very pure relationships. As they say, khalis. As the Khalistan, you see, the word came from Nanaka. He said you have to be khalis, means pure. Such purified lives there. And such love, such brotherhood, such sisterhood, beautiful understanding. And they are so powerful that they can raise the Kundalini of people, that they can cure people, and they are so knowledgeable. Such a society has been already formed. Such a unique race has been already there. Now we have to see how many more would like to join, to enjoy themselves, the spirit that is within themselves. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களுக்கு தியானத்தின் ஆழத்தை உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.